இப்போ ஃபேக்ட் நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 ஃபைண்டிங்ஸ், நியூரலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் சொன்னேன். ஒன்று வந்து யூ ஹாவ் 2 brains லெஃப்ட் அண்ட் ரைட். அட் அ பர்டிகுலர் டைம் ஒரு பிரெயின் தான் டாமினண்ட்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் லெஃப்ட் பிரெயின் டாமினன்ட். ஒன்லி 10% ஆஃப் தி பீப்புள் ஆர் ரைட் பிரெயின் டாமினன்ட். 2 பிரெயினும் இணைஞ்சு செயல்பட்டால் உங்களுடைய செயல்திறன் மிக மிக அதிகரிக்கும். அது வந்து ரொம்ப by birth it's very 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 less, 0.001% population. They are the geniuses. Fact number 2, at any point of time only about 10% of your brain cells, neurons, are active. எந்த 10% அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஒர்க் யூ டூ. நீங்கள் உட்காந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான டெம்பரல் ஏரியா, அந்த லெஃப்ட் பிரெயினில் இருக்கிற ஏரியா ஆக்டிவாக இருக்கும். இப்போ ரீசனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராண்டல் ஏரியா. ஒரு செஸ் கேம் விளையாடும்போது உங்களுடைய ஃப்ராண்டல் ஏரியா, லெஃப்ட் பிரெயினில் இருக்கிற ஃப்ராண்டல் ஏரியா வந்து அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து ஆக்டிவாக இருக்கும். இப்போ ஸ்பீச் ஏரியா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயினில் தான் இருக்குது, ப்ரோகாஸ் ஏரியான்னு சொல்லுவோம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரோகாஸ் ஏரியா ஸ்டிமுலேட் ஆகும். நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டுட்ருக்கிறீங்க, அது வந்து ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு லெக்சராக இருந்தால் லெஃப்ட் பிரெயினில் உள்ள ஹியரிங் ஏரியா ஆக்டிவாக இருக்கும். அதே இதை நீங்கள் கண்ணை மூடி ஒரு மியூசிக்கை ரசிக்கிறீங்கன்னா ரைட் பிரெயினில் உள்ள மியூசிக் அப்ரிசியேஷன் ஏரியா, அந்த ஹியரிங் ஏரியா வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வாட் யூ ஆர் டூயிங் வில் என்கேஜ் maximum of 10% of your brain cells. In short, we utilize only 10% of your brain capacity. The remaining 90% is dormant, தூங்கிட்டு இருக்கு. அப்போ எவல்யூஷனில் என்ன நடக்கும்? If you are able to increase this percentage from 10 to 11, உங்களுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும். இஃப் யூ கேன் இன்க்ரீஸ் டு 15%, இன்னும் அதிகமாகும். இஃப் யூ இன்க்ரீஸ் இட் டு 20%, இட் வில் பிகம் டபுள். 8 இருந்தால் 8 ஏம்பாட்டு கேட்கும், 10 இருந்தால் 10 ஏம்பாட்டை பாடும். இந்த 10% வச்சு இந்த ஆட்டம் போடுறோமே, இது 15%, 20% ஆனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். It is possible with Tantra Yoga. பட் ஏன் அது ரகசியமாக வச்சாங்கன்னா இதுதான், 8 இருந்தால் 8 ஏம்பாட்டு கேட்கும். தகுதி இல்லாத ஒருத்தர் கையில் இது மாட்டிச்சுதுன்னா இட் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன். நம்ம புராணங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தவம் பண்ணி வரம் வாங்குவான், அப்புறம் பிடித்தவன் தலையிலே கையை வைப்பான். நரகாசுரன்லேருந்து ராவணன்லேருந்து எல்லாரும் தவம் பண்ண தவசீலர்கள். அவ்வளோ கஷ்டமாக தவம் பண்ணி வர வாங்கினாங்க. வர வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க? கடைசியில் அவனை அழிக்கிறதுக்கு இன்னொரு அவதாரம் வரணும். கடவுளை கஷ்டப்பட்டு இன்னொரு அவதாரம் எடுத்து, இல்லை காளி வந்து ஏதோ ஒன்று வந்து அங்கே மகிஷாசுர வர்தினி வந்து அங்கே வதம் பண்ணணும். இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுனில் இருந்திருக்கலாம் இல்லையா? வரத்தை கொடுப்பானே, அப்போ அதை பிடுங்கிறதுக்கு கஷ்டப்படுவானே, மெனக்கெடுவானே. அதே தான் தந்திர யோகம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவனோட ஆட்டத்தை தாங்க முடியாது. 10%க்கு இந்த ஆட்டம் போடுறான்னா 20%க்கு எவ்வளோ ஆட்டம் போடுவான். அப்போது அந்த காலத்தில் தந்திர யோகத்தை குருகுலத்தில் வச்சு கற்றுக் கொடுத்தாங்க. 6 வயசில் குழந்தை கொண்டு குருவிட்ட விட்டுருவாங்க. தந்திர யோகம் கற்றுக்கணுன்னா 32 வயசு வரைக்கும் கற்றுக்கணும். மற்ற வித்தைகள்லாம் 24 வயசோட முடிஞ்சிடும். ஆனால் தந்திர யோகம் வந்து 32 வயசு வரைக்கும் அந்த குரு கூடவே இருந்து, ஏன்னா ஈஸியாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அவனை அப்சர்வ் பண்ணுவாங்க, அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துவாங்க. ஒன்ஸ் ஹி பிகம்ஸ் எலிஜிபிள் டு லேர்ன் தந்திர யோகா, அப்போ தான் கற்றுக் கொடுப்பாங்க. வர்மக்கலையும் அப்படித்தான். வர்மக்கலையும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறது தப்பான விஷயம். களரி எல்லோரும் கற்றுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவன் ஆட்டம் தாங்க முடியாது. கராத்தேலையும் உயர்நிலைகள் அப்படித்தான், குங்ஃபுலையும் இப்படித்தான். முதல்ல அவனை பண்படுத்தணும்.
அவனோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணும், அவனோட கோபத்தை கட்டுப்படுத்தணும். அவனை ஒரு பண்பட்ட மனுஷனாக மாற்றின பிறகு அவனுக்கு எதை வேணால் கற்றுக் கொடுக்கலாம். அதனால தான் படிப்படியாக உங்களை கொண்டு போகணும். என்னோடய தந்திரிகா கிளாஸஸ் நான் அப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் லெவல் யார் வேணால் வரலாம், செகண்ட் லெவலில் கொஞ்சம் ஃபில்டர் ஆகிடும், தேர்ட் லெவல் வரைக்கும் வரவங்க வாங்கப்பா. ஆனால் விதி சிலரை வர விடாது, எவ்வளவு தான் அவங்க வரணும்னு நினச்சாலும். ஃபோர்த் லெவல் வி ஃபில்டர், பர்பஸ்லி வி ஃபில்டர். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆள் இவர் தந்திரயோகத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு என் மனசில் பட்டுச்சுன்னா, அடுத்த கிளாஸுக்கு இவர் வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா அவரால் வர முடியாது. ஏதோ ஒன்று அவரை தடுத்துடும். சரியா? விதியே வர விடாது சமயத்தில். ஆனாலும் சில தப்பி தவறி வர்றது உண்டு. அதை நாங்கள் ஃபில்டர் பண்ணிவிடுவோம், எக்ஸாம் மாதிரி வச்சு ஃபில்டர் பண்ணிவிடுவோம். ஓகேயா? அப்போது ஹூவர் இஸ் எவ்ரி ஒன் கேன் கம், எவ்ரி ஒன் கேன் லேர்ன் தந்திர யோகா ப்ரொவைடட் படிப்படியாக கற்றுக் கொடுக்கறத செஞ்சு அதில் பண்பட்டு அதுக்கப்புறம் தான் மேல்நிலைகளுக்கு போக முடியும். அதனால தான் தந்திர யோகத்தை சீக்கிரட்டாக வச்சுக்கிறது. அப்போது யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் பிரெயின் கெப்பாசிட்டி, யூ கேன் எம்பவர் யுவர் பிரெயின் த்ரூ சிம்பிள் தந்திர யோகா டெக்னிக்ஸ். ஆனால் அதை படிப்படியாக தான் கற்றுக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இஸ் யூஸ் ஒன்லி 10% ஆஃப் யுவர் பிரெயின் பவர். ஏங்கிறதுக்கு இது வரைக்கும் விஞ்ஞானத்தில் விடை இல்லை, நியூரோ சயின்ஸுக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன் ஒன்லி 10% தான் வேலை செய்யுது, ஏன் 100% வேலை செய்யலை? உங்கள்கிட்ட எவ்வளோ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இருந்தாலும் அதோட கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். பட் அட் அ டைம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டியில் ஒரு 10% தான் அங்கே என்கேஜாக இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இருந்தாலும் அதோட கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். பட் அட் அ டைம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டியில் ஒரு 10% தான் அங்கே என்கேஜாக இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ ஹொய் அப்படிங்கிறதுக்கு தந்திர யோகம் விட சொல்லுது. என்ன அப்படின்னா, நமக்கு 2 நாடி, ஒன்று இடநாடி, இன்னொன்று வலது நாடி. இடது பக்கம் இருக்கிறது இடநாடி, இடது நாசி, அதை இடநாடின்னு சொல்லுவோம். வலது பக்கத்தில் இருக்கிறது வலநாடி அல்லது பிங்களை நாடி. இந்த இடநாடியில் ஓடக்கூடியது மனசக்தி, ஆர் தி பவர் ஆஃப் மூன். மூனோட குவாலிட்டி என்ன? அது குளிர்ச்சியானது, அமைதிப்படுத்துவது. இங்கே ஓடுறது மூன் எனர்ஜி, வலது நாசியில் ஓடுறது சன் எனர்ஜி, சூரிய சக்தி. சூரியனோடது என்ன? சுடும், ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது உங்களோட ஆக்டிவேட் பண்ணும், இது உங்களை சாந்தப்படுத்தும். இது பிராணசக்தி, இது மனசக்தி. இந்த 2 சக்தி தான் மாற்றி ஓடிட்டுருக்கும். இதுதான் சரம்னு சொல்கிறது. அட் எ டைம் 2 நாஸ்ட்ரில்லையும் ஒரே மாதிரி ஓடாது. ஒரு நாஸ்ட்ரில் டாமினண்ட்டாக இருக்கும், ஒன்று சப்மிசிவாக இருக்கும். ஒரு 2.5 ஹவர்ஸுக்கு அப்புறம், ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் இது மாறும். அப்போ இது ஆக்டிவாக இருக்கும், இது சரம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நம்ம இப்போ போகலை. அப்போது அந்த சர ஓட்டத்தில் all the cells in the brain, 100% of the cells receive the பிராணசக்தி. உங்களுடைய பிங்களை நாடியிலிருந்து வரக்கூடிய பிராணசக்தியை 100% செல்ஸும் பெற்றுக்கொள்கின்றன. Prana you can equate with oxygen, but it's not only oxygen, it's the entire cosmic energy. நீங்கள் மூச்சு உள்ள இழுக்கும்போது யூ ஆர் ட்ராயிங் இன் தி என்டையர் காஸ்மிக் எனர்ஜி. அதில் ஆக்சிஜனும் இருக்குது. ஓகேயா? அப்போ இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா ஒரு 6 நிமிஷத்தில் பிரெயின் டெத் ஆகிடும். அப்போ ஆல் தி 100% நியூரான்ஸ் ஆர் ஆல் தி செல்ஸ் இன் அவர் பாடி ரிசீவ் தி பிராணசக்தி. அந்த பிங்களையிலேருந்து வரக்கூடிய சக்தியை மூளையில் உள்ள எல்லா நியூரான்ஸும், மூளையில் மட்டும் இல்லை உடலில் உள்ள எல்லா செல்களும் பெற்றுக்கொள்கின்றன. தட்ஸ் வை தே சர்வைவ். ஓகேயா? பட் ஒன்லி 10% ஆஃப் தி செல்ஸ் ரிசீவ் தி மனசக்தி. அந்த இடநாடியிலிருந்து வரக்கூடிய மனசக்தியை ஒன்லி 10% செல்லுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஸோ தே ஆர் ஆக்டிவ். அந்த 2 பிராணசக்தியும் எல்லாத்துக்கும் கிடைக்குது. பட் மனசக்தி
10% செல்லுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ உங்களுடைய இந்த மனசக்தியை வளர்த்துக்கிட்டா இன்னும் அதிகமான செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். Brain cells are active only when they receive the prana shakti and the mana shakti. அந்த சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் இணைந்து கிடைக்கிற செல்ஸ் தான் ஆக்டிவாக இருக்கும். இதுதான் பேசிஸ். அப்போ நம்முடைய எய்ம் என்ன? டு ஆக்டிவேட் தி மனசக்தி. அதான் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறோம். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் only 10% cells are active. We have many easy Tantra Yoga techniques to achieve this in a very short time. Tantra Yoga techniques are very simple but very powerful. ஆனால் படிப்படியாக தான் போக முடியும். எடுத்த உடனே பெரிய பெரிய லெவலெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. எடுத்த உடனே பெரிய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. சிம்பிளில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். Basic aim of this course or in Tantra Yoga to empower the brain to achieve holistic wellness, then to advance in evolution. பரிணாம வளர்ச்சியில் அடுத்த படிக்கட்டில் ஏறுறது. இதுக்கான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1, strengthen the right brain and left brain and make them work together at the same time. இதுதான் நம்முடைய முதல் எய்ம். You have to make both your hemispheres strong. வலது மூளை இடது மூளை ரெண்டும் ஆக்டிவேட் ஆகணும். ரெண்டும் இணைந்து செயல்படணும். சரி, இப்போது 90% ஆஃப் us ஆர் லெஃப்ட் பிரெயின் டாமினன்ட். ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ ரைட் பிரெயின் டாமினன்ட் ஆகணும்னா தந்திர யோகம் மட்டும்தானா? இல்லை. there are simple other methods also. Learn to listen to music. ஒரு மியூசிக்கை அப்ரிஷியேட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருங்க. நிறைய வாசியுங்க. ஒரு பெயிண்டிங்கை பார்த்தா அதுலேயே கொஞ்சம் நேரம் கண்ணை கொடுங்க. யூ கேன் டெவலப். அப்பார்ட் ஃப்ரம் Tantra Yoga ஆல்சோ யூ கேன் டெவலப், பட் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். Tantra Yoga இஸ் அ ஷார்ட்கட். With minimum effort and minimum time you can achieve it. But there are other methods also, other margas also. So Tantra Yoga is the shortcut, easiest method. Tantra Yoga யாருக்குன்னு என்கிட்ட கேட்டால் வாழைப்பழ சோம்பேறிகளுக்கு நான் சொல்லுவேன். சோம்பேறிகளுக்கானது தந்திர யோகம். இங்கே கடயோகம் மாதிரி நீ உடம்பை உழைச்சி அந்த ஆசனம் பண்ணி இந்த ஆசனம் பண்ணலாம் சொல்ல மாட்டோம். முடியாதுன்னு தெரியும், யாரும் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஓகேயா? 50 வயசுக்கு போய் நீ மயிலாசனம் பண்ணு, சலபாசனம் பண்ணுன்னா யாராலையும் பண்ண முடியாது. ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஓகேயா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் கடயோகம்லாம் கற்றுக் கொடுத்தப்போ ஒருத்தர் கற்றுக்கிட்டார். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணலை. சொல்லி சொல்லி பார்த்தா அவர் ப்ராக்டிஸ் பண்ணலை. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், சார் நீங்கள் ஏன் சார் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள். அவர் நம்ம கிளினிக் பக்கத்தில் ரெட்ரிப்ளிகனில் தான் அவர் வீடு. சார், வீட்டில் இருக்கிறது ஒரு கிச்சன், பாத்ரூம், ஒரு ரூமு, ஹாலு, பெட்ரூம் எல்லாமே அதுதான். அதில் ஒரு டிவி இருக்குது, மாமனார் கொடுத்த பீரோ இருக்குது, மாமனார் கொடுத்த கட்டில் கிடக்குது. எனக்கு காலை நீட்டி உட்காந்து நீங்கள் சொல்கிற ஆசனத்தை பண்ண இடம் இல்லை அப்படின்னார். யோசிச்சு பாருங்கள். தட் இஸ் எ ப்ராக்டிக்கல் திங். மனசு இல்லைங்கிறது வேறு, இடம் இல்லைங்கிறது சென்னையில் ஒரு பிரச்சனை. காலையில் 2 குழந்தை அந்த கட்டில் தூங்கிட்டு இருக்கும், கட்டில் ஒரு பண்ண முடியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு டிவி கட்டாயமாக இருக்கும். இவர் எங்கே உட்கார்றதுக்கு 2 சேர் கிடக்கும். இவர் எங்கே காலை நீட்டி என்ன ஆசனத்தை பண்ணுறது? ஸோ தேர் ஆர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிங்கிறது வேறு, மென்டல் பிளாக்ஸுங்கிறது வேறு. அதையும் தாண்டி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ஆனால் முதிரைகள் அப்படி இல்லை. நீங்கள் சேரில் உட்காந்தே பண்ணலாம். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது பண்ணலாம், கார்லேயும் ட்ராவல் பண்ணும்போது பண்ணலாம். நீங்கள் ட்ரைவ் பண்ணுற ஆளாக இருந்தால் பண்ணக்கூடாது.
பேக் சீட்டில் உட்காந்து பண்ணிக்கோங்க. ஸோ தந்திரயோகம் வந்து ஈஸி. ஸோ ஸ்டெப் 1, to strengthen your right brain and left brain and make them work in unison. That is step 1. Step 2, increase the percentage of your active cells, neurons. அந்த 10%லேருந்து நம்மளுடைய ஏமை 20% வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வரும், உடனே அச்சீவ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். 10லேருந்து 11 வந்தாலே இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். 12 வந்தால் இட்ஸ் அ வெரி குட். 20 வந்ததுன்னா தட் இஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட் அட் பர்சன்ட். அதை அச்சீவ் பண்ண பிறகு அடுத்ததுக்கு போங்க. அதில் என்ன வரும் அப்படின்னா, அந்த திருப்பியும் ஒரு ரஜினிகாந்த் படம் தான். அவன் சுருட்டு பிடிக்கும்போது அவங்க அப்பா பார்த்துருவார், சின்ன குழந்தையில ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சு, அருணாச்சலம்னு நினைக்கிறேன், அந்த இது நிறைய சுருட்டு கட்டாக வச்சு விடிகிறதுக்குள்ளே எல்லா சுருட்டையும் பிடிச்சி முடிக்கணும்னு சொல்லுவார். காலையில் வெளியே வரும்போது சுருட்டு மேலே வெறுப்பே வந்துச்சு, அப்புறம் வாழ்க்கையில் தொடவே இல்லை அப்படிம்பார். அதே தான் பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆக யூ வில் அச்சீவ் மெனி திங்ஸ். அந்த அச்சீவ்மெண்ட் வந்து மேலே போகும், பீக்கில் போகும். பீக்கில் போனப்பறம் என்ன வரும்? டிட்டாச்மெண்ட் வரும். இதுக்கு மேலே என்ன? இதுக்கு மேலே என்ன? அந்த டிட்டாச்மெண்ட். எல்லாத்து மேலே உள்ள பற்றுகள் குறைய துவங்கும். இப்போ இடையில ரட்டன் டாட்டா பற்றி ஒரு இது வாசித்தேன். முகேஷ் அம்பானி பையன் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கிறான். வெயிட்டர் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு டைம் ஆகிடுச்சுன்னு கத்துறான். நான் யார் தெரியுமா, எனக்கு இப்படி இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் யார் தெரியுமான்னு ரொம்ப உதார விட்டுட்டுருக்கிறான். பக்கத்து டேபிளில் ரத்தன் டாட்டா. அவர் கூப்பிட்டு, அவருக்கு இவனுக்கு தெரியும், அம்பானி பையன்னு தெரியும், இவனுக்கு அவரை தெரியாது. தம்பி இங்கே வாங்க அப்படின்னா, ஏன் கத்துறீங்க? ஹோட்டலில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் டைம் ஜாஸ்தியாக இருக்கும், நானும் உங்களுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்ததா இன்னும் வரல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போ வந்துடும் அப்படி சொல்ல. நான் யார் தெரியுமா அப்படின்னா, இவர் அப்படி மேலே எங்களையும் பார்த்தார். தெரியும்ப்பா அப்படின்னா. ஆனால் என்ன உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னாரு. தெரியாது, நீங்கள் யார் அப்படின்னார். உங்கள் அப்பா முகேஷ் அம்பானி ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறத நான் ஒரு மாதத்தில் டொனேஷனாக தானமாக கொடுத்துட்ருக்கிறவன் அப்படின்னாரான். முடிஞ்சு போச்ச கதை. உங்கள் அப்பா ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிற பணத்தை நான் ஒரு மாதத்தில் தானமாக கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னாரான், டாடா ஃபவுண்டேஷன் வழியே. அப்போ தான் ஷாக் ஆனாரான். எப்போ அது வருது அந்த கொடுக்கணுங்கிற அந்த பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன், பிர்லா ஃபவுண்டேஷன் ஏன் வருது இதெல்லாம்? when you reach the height of everything, மேலே போன பந்து கீழே வந்து தான் ஆகணும் இல்லையா? அப்போது திகற்ற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை அனுபவித்து முடித்த பிறகு மனசு ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும்? ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள பற்று விலகி போயிடும். ரூமுக்கு சுருட்டை வச்சு பிடிச்ச கதை தான். வெறுப்பு வந்துடும், அந்த பணத்து மேலேயே வெறுப்பு வந்துடும். பற்றுகள் மேலே எந்த பற்றும் இருக்காது. இப்போ துறவரம் மேலே ஆசை வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கணும், வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான மனுஷனாக மாறி இருக்கணும். இன்றைக்குள்ள நிலைமையில் வெற்றிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. உங்களுடைய அந்தஸ்து, சமுதாய அந்தஸ்து, இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பர்சனாலிட்டி. ஓகே, ஐ அக்ரி, பட் இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் டீட்ஸ் அண்ட் தி மணி யூ ஹேவ். நீங்கள் எவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தாலும் அங்கே ஒரு டாடா அம்பானியாக வரும்போது அங்கே யாரை முதல்ல பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க? டாட்டாவும் அம்பானியும் தான். ஓகேயா? ஆனால் அவங்க அப்புறம் நல்ல ஃபிலாந்த்ராபிஸ்டாக மாறுறாங்கிறது வேற கதை. ஓகேயா? அப்போது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அச்சீவ் இன் யுவர் லைஃப். கடமைகளெல்லாம் முடிக்கணும், அதுக்கு காசு தேவை. அதை சம்பாதிக்கிறது எப்படி? நல்ல வழியில், நேர்மையான வழியில் எப்படி சம்பாதிக்கிறது? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எப்படி ஒரு வாழ்க்கையை நடத்துறது? 4 பேருக்கு உபயோகமாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறது எப்படி? நம்ம வாழ்க்கையில் அந்த சக்ஸஸுங்கிற
அப்பர் ஸ்டேஜுக்கு போகிறது எப்படி, இது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சக்ஸஸ். அளவுகள் ஒரு ஒருத்தருக்கு மாறுபடும். எது சக்ஸஸ்ங்கிறது உங்களுடைய கண்ணோட்டம். சிலருக்கு அது புகழாக இருக்கலாம், சிலருக்கு அது பணமாக இருக்கலாம், சிலருக்கு கேரியரில் டாப் லெவல் வர்றதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று. ஸோ வாட் எவர் யூ டிசைர் யூ ஹாவ் டு அச்சீவ் இட். அதுக்கான வழிமுறை தான் எம்பரிங் யுவர் பிரெயின். ஸ்டெப் 1, மேக் போத் யுவர் ஹெமிஸ்பியர்ஸ் ஒர்க் டுகெதர். Step 2, make more cells start working. These 2 steps could be achieved through mudra, pranayama, meditation, mantras and yantras. We have so many tools in Tantra Yoga. First, pathina mudras. Mudras are simple hand gestures. ஸோ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் பேச வேண்டாம், கையை மட்டும் தூக்குனா போதும். இங்கே எத்தனை பேருக்கு முதிரை தெரியும்? 1 2 3 4 5. ஓகே, தெரியாதவங்க கொஞ்சம் பேர், ஒரு 7 8 பேர் கையை தூக்கலை இல்லையா? சரி, இப்படி காட்டினேன்னா என்ன அர்த்தம்? அச்சா, பேஷ் பேஷ் இல்லையா? கும்பகோணம் காஃபி காட்டுவார், பேஷ் பேஷ். இது ஒரு முத்திரை. இப்படி உட்காந்துருந்தா இவர் யாரோ ரொம்ப யோசிக்கிறாரு, ஏதோ உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கிறாரு நம்ம நினைப்போம். இது எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா? இப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை கையை இப்படி வச்சிட்ருப்பாங்க. இது ஒரு முத்திரை. வணக்கம் சொல்கிறது ஒரு முத்திரை. அப்போது நம்மளை அறியாமலே நம்ம பல முத்திரைகளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது முத்திரைங்கிறது தெரியாமலே பண்ணுறோம். இந்த குழந்தைங்க தட்டாமலை சுத்தம், ஒருன்னு சுத்தம். நாய் கூட பண்ணும். அது வாழை கடிக்கிறதுன்னு நம்ம நினைப்போம், வாழை கடிக்க ட்ரை பண்ணுறது நினைப்போம். இப்படியே திடீர்னு ஒருன்னு சுத்தம். பூனை பண்ணும். எல்லா கேட் ஃபேமிலி அனிமல்ஸும் அதை பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஆறா இருக்குது, ஒரு எனர்ஜி பாடி இருக்குது. அந்த எனர்ஜி பாடி எப்பப்போ ஸ்கேட்டர் ஆகுதோ அப்போ நீங்கள் தட்டாமலை சுற்றுறீங்கன்னா அது சரியாயிடும். இது குழந்தைகளுக்கு தெரியும். whenever they feel less energetic, whenever they feel drained, unconscious-ஆக அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும், அவங்க தட்டாமலை சுற்றுவாங்க. நாயும் பண்ணும், பூனையும் பண்ணும், சிங்கமும் பண்ணும், புலியும் பண்ணும். They have that knowledge. அப்போது முத்திரை தெரியாதவங்க யாருமே இல்லை. அது முத்திரைன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணுறதில்ல, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தேர் சிம்பிள் டெக்னிக்ஸ், ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்த பிராணாயாமா, மூச்சு பயிற்சிகள். இதுவும் சிம்பிள் தான், பெரிய வெட்டி முறிக்கிற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படியோ சுவாசிக்கிறோம், அதை கொஞ்சம் நீட்டு இழுத்து விட போகிறோம், அவ்வளோதான். சில பயிற்சிகளில் இந்த மூக்கு பற்றிக்கோ அந்த மூக்கு பற்றிக்கோன்னு சொல்ல போகிறோம். அதில் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் ஒன்று நம்ம போட போகிறதில்ல. மெடிடேஷன். மெடிடேஷன்னா ஒன் பாயிண்டட் அவேர்னஸ். ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுடைய அவேர்னஸை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சால் தட் இஸ் மெடிடேஷன். இப்போ இந்த கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் லெக்சர், இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். இல்லை இங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஆஃபீஸில் என்ன நடக்குது, அவங்க வேலைக்கு வந்திருப்பானா, இவன் வேலைக்கு வந்தால் வீட்டில் என்ன நடக்குமோ, இப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ மெடிடேஷன். பட் ஃபுல் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் 100% இங்கே இருந்திருந்தால் தட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். மருந்தை குடிக்கலாம். இந்த மருந்தை குடிக்கும்போது ஒரே ஒரு பற்றியம்தான், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு வைத்தியம் சொன்னால், இந்த மருந்தை விடும்போதே குரங்கு தான் ஞாபகம் வரும். அதுமாதிரி மெடிடேஷனில் உட்காரும்போது குரங்கை பற்றி மட்டும் நினைக்காதுன்னா முதல்ல மனசுக்குள்ளே எது வரும், அந்த குரங்கு தான் வரும். அப்போ மெடிடேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப் நான் கொடுக்குறது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னா, குரங்கை பற்றி மெடிடேட் பண்ணு. ஏன்னா தீபத்தை மெடிடேட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சாமியை மெடிடேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இன்ஆனிமேட் ஆப்ஜெக்டை மெடிடேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மூளை சோர்வடைஞ்சிடும், போர் அடிச்சிடும் மூளைக்கு. ஒரே இதை ஃபோக்கஸாக இப்போ லட்சுமி படத்தையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கொட்டணும் காசு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிடும், மனசு வேறு எங்கேயா தாவ ஆரம்பிச்சிடும். உங்களுடைய அட்டென்ஷன் டைம் 2 மினிட்ஸ்க்கு மேலே இருக்காது.
இது குரங்கு வந்து மெடிடேட் பண்ணிங்கன்னா குரங்கு பண்ணுற சேட்டெல்லாம் ஒன்று ஒன்றா நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா 15 நிமிஷம் 30 நிமிஷம் கூட நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். ஒன் பாயிண்டட் அவேர்னஸ் ரொம்ப சிம்பிள் தான், படிப்படியாக போகலாம். அதில் டீப்பர் லெவல் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்குது. ஆனால் எடுத்த உடனே சிம்பிள் மெடிடேஷன்ஸ், அப்புறம் டீப்பர் லெவல் ஆஃப் மெடிடேஷன் போகலாம். மந்த்ராஸ் தே ஆர் வெரி பவர்ஃபுல். ஒன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்கான மந்திரங்கள் இருக்குது. தே ஆர் வெரி பவர்ஃபுல் டெக்னிக்ஸ். எடுத்த உடனே அதுக்குள்ளே போக முடியாது. சின்ன சின்னதாக மந்திரங்கள் ஆரம்பித்து அப்புறம் பெரிய பெரிய மந்திரங்கள் வரைக்கும் போகலாம். கடைசியாக வர்றது யந்திராஸ். தே ஆர் மோர் பவர்ஃபுல். ஸோ தந்திரா, மந்திரா, யந்திரா, இந்த 3 டெக்னிக் நம்மகிட்ட இருக்குது. பிராணாயாமா இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். ஸோ ஒன்றா நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஃபுல் மெடிடேஷனோடு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஆக்சுவலாக அவர் கிளினிக்கில் போனாலே 1 hour தான் சார் பார்க்க முடியும். அந்த பிஸி ஷெட்யூல்லையும் இப்போ சார் வந்து நமக்கு கிட்ட இருந்து நம்மளோட எல்லாரோட ஆற்றலும் பெருக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக நன்றி. Wonderful presentation with meaningful, sir. Thank you. Thank you, sir.